உங்களில் எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குது? இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது பொறுமை தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அலைபேசியில் கூட இன்றைக்கு வரக்கூடிய அந்த சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் அல்லது யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே 30 நொடிகள் அப்படி இல்லையா, ஒரு 10 நொடிகள் அதற்குள்ளவே நமக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய நாம எந்த ஒரு விஷயத்தையும் குரு மூலமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்குது. இதை விளக்கும் விதமாக தான் நான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா மந்திரியோட வீட்டுக்கு போகிறார். ஏதோ ஒரு விஷயமா போகிறார். அப்படி போன உடனே பார்க்கணும் இல்லையா, ஆனால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ராஜா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லாவே காத்திருந்தார். அதுக்கப்புறம் மந்திரி வெளில வந்தோடனே ராஜா கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தியானம் பண்ணிட்டு இருந்தேன். தியானம் பண்ணிட்டு இருந்தியா? அப்படி எனக்கு சொல்லித்தா அப்படின்னார். உடனே மந்திரி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த தியானத்தை என்னுடைய குருநாதர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க என்னால் முடியாது. உங்களுக்கும் ஒரு குருநாதர் அமையணும். அந்த குருநாதர் அமைஞ்சாதான் கற்றுக்க முடியினார். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு மிகப்பெரிய கோபம். ராஜா நினைச்சார், தான் நினைச்சா என்ன வேணா நடக்கும், நான் நினைச்சா எதை வேணா பண்ணலாம்னு நினைச்சார். ஆனால் இப்படி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டோன்னே அவர் கோவப்பட்டார். விடுவிடுன்னு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார். அரண்மனைக்கு போய் ஒரு அறிவிப்பு விட்டார். யாருக்கெல்லாம் தியானம் தெரியுமோ நாளை காலையில் இங்கே வாங்க, நான் கற்றுக்கணுன்றாரு. எல்லாம் ஊர்லேருந்து நிறைய பேர் கிளம்பி வராங்க, அரண்மனைக்கு வராங்க. அப்போ அந்த மந்திரி வந்தோடனே கேட்குறாரு, நேற்று நீ என்கிட்ட கற்றுக்க முடியாதுன்னு சொன்னியே, அதை நான் இப்போ கற்றுக்கிட்டேன், இப்போ என்ன சொல்கிற அப்படின்னார். உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரி, காவலாளிகளே இந்த அரசரை கைது செய்துங்கள்னார். காவலாளிகள்லாம் புரியல. ஒரு முக்கிய மந்திரி தான், ஆனால் அரசரை கைது செய்ய முடியுமா? முடியாது. எல்லாம் வெளத்து போய் நிற்கிறாங்க. அரசர் நினைச்சாரு, இதுக்கெல்லாம் காரணம் அளவுக்கு அதிகமாக இவனுக்கு இடம் கொடுத்தது தான். இந்த மந்திரிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம், அதனால என்னையே கைது செய்கிறதுக்கு அவன் ஆணையிடுறான், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அரசர் சொல்கிறாரு, காவலாளிகளே மந்திரியை கைது செய்யுங்கள்ன்றார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் மந்திரி கைது செய்யப்பட்டார். உடனே அந்த மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா பாருங்க, நான் சொன்ன விஷயமே ஒன்று தான், இவரை கைது செய்துன்னு சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க இவரை கைது செய்யுங்கன்னு சொன்னீங்க. 2 பேரும் ஒரே வாக்கியத்தை தான் சொன்னோம். நான் சொன்னேன் எதுவுமே நடக்கலை, ஆனால் நீங்கள் சொன்னோன்னே நடந்து பார்த்தீங்களா? அதுக்கான காரணம் என்னென்னா வார்த்தைகள் முக்கியமல்ல, அது யார் வாயிலேருந்து வர்றதுன்றது தான் முக்கியம். அதுபோல தான் தியானமும். நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தரலாம், ஆனால் நான் உங்கள் பக்குவத்தை அறிஞ்சனாலும் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கான குருநாதருக்கு தான் உங்களுடைய பக்குவம் தெரியும். உங்கள் பக்குவத்துக்கு ஏற்றாறு போல் அவர் உங்களுக்கு தியான பழக்கமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லித்தர முடியும்? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் முக்கியமல்ல, அது யார் வாயிலிருந்து வருதுன்றது தான் முக்கியம். அந்த வார்த்தைகளுக்கு சக்தி உள்ள இடத்துலேருந்து அந்த வார்த்தைகள் வந்ததுன்னா நிச்சயமாக அது பலிக்கும். அதுபோல் தான் நம் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலையை நன்கு அறிந்த குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு கலை எடுத்துக்கங்க. அது சங்கீத கலையாக இருக்கட்டும் அல்லது தத்துவத்துறை, சைவ சித்தாந்தம், வேதாந்தம், இப்படி ஏதாவது ஒரு துறை எடுத்துக்கங்க. அந்த துறையின் வல்லுநரை போய் பாருங்கள். அந்த வல்லுநர்கிட்ட சிறிது காலம் உங்களுடைய காலத்தை அப்படி கழிக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும்னா இருவருக்கும் உள்ள பரிமாற்றம் நடக்கும். அது குருவிலிருந்து சிஷ்யருக்கு அந்த தீபத்திலிருந்து தீபம் ஏற்றுவது போல அந்த அறிவு பரிமாறப்படும். அப்படி பரிமாறப்பட்ட அறிவு ரொம்ப பிரகாசிக்கும். புத்தகத்தில் இருந்தோ அல்லது சொற்கேள்வியாலேயோ அல்லது நீங்கள் வேறு விஷயமா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு நீடித்த பயன் தராது. அதுவே ஒரு குரு மூலமாக நாம் முறையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கலை நமக்கு பயன் தரும். அது அந்த உலகத்திற்கும் பயன் தரும். ஆக நாம் ஒரு செயலை தொடங்குவதற்கு ஒரு குருவின் உதவியை நாடுதல் தவறில்லை அப்படின்றது புரிஞ்சுப்போம். இது போன்ற அழகான கதையும் கருத்தையும் நாம் தினம் தினம் தெரிந்து கொள்ள கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ்ன்றது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு என்ன தலைப்பில் பேசலான்னு நீங்கள் கருத்து தெரிவிச்சிங்கன்னா நிச்சயமாக நான் அதை பற்றியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம்.